ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஜிஆர்டியோடைய சிட் ஸ்கீம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜிஆர்டியில் வந்து பழையபடியே 18% வரைக்கும் வேட்டில் டிஸ்கவுண்ட் போட்டு சிட் ஸ்கீம் அகைன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து 2 விதமான சிட் ஸ்கீமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட கேட்லாக் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு இதுதான் போய்கிட்டுருக்கு. நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான்ட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக இதிலே வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லா விதமாகவும் என்ன ஏதுன்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே. சிட் போடுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து சிட் ஜாயின் பண்ணலாம். 2 பேஸஸ் தான், வேல்யூ பேஸ்ட் அண்ட் வெயிட் பேஸ்ட். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் உள்ள காமன் இதெல்லாமே நான் வந்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பேஸ்ட் வெயிட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. 2த்துக்குமே அமௌண்ட் வந்து 1000 rupees தான் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங். அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நாளும் பே பண்ணலாம். அண்ட் எவ்ரி மந்த் 10th வந்து நம்ம வந்து இதை பே பண்ணிடணும், 10th பே பண்ணிடணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் வந்து 11 months. உங்களுக்கு டியூரேஷன் 11 months சேம் தான். அமௌண்ட்டாக இங்கே வந்து வேல்யூ பேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக சேவ் ஆகும். வெயிட் பேஸில் வந்து கிராம்ஸாக வந்து சேவ் ஆகும். அதாவது நம்ம பே பண்ணுற அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதை அப்படியே வந்து பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு கிராமாக வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட் 11 monthsம் நீங்கள் ஒரு மந்த் என்ன அதே மாதிரி என்ன பே பண்ணுறீங்களோ அதுதான் வந்து 11 monthsமே பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000னா 11 monthமே 1000 தான் பே பண்ணணும். 5000னா அதே மாதிரி தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பேஸ்டு, அதாவது அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறதுல 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜ், அதாவது வேட் வந்து சுத்தமாக கிடையாது. ஜிஎஸ்டி 2த்துக்குமே நம்ம தான் பே பண்ணணும். எந்த விதமான போனஸும் வந்து வேல்யூ பேஸ்டில் கொடுக்கல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பேஸ்டில் 50% தான் வந்து வேட்டில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட். அதாவது 18%லேயே 50% தான், அதாவது 9% தான் வந்து நம்மளுக்கு வெயிட் பேஸில் வந்து பெனிஃபிட். 9% வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி எப்பயும் போல். அண்ட் இதுலேயும் வந்து எந்த விதமான போனஸும் கடையிலேருந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஜிஆர்டி சைட்லேருந்து. நெக்ஸ்ட் இதில் வந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, டைமண்ட், சில்வர் 3மே வந்து நம்ம 2த்துலேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேம் தான், 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜில் கோல்டும் எடுத்துக்கலாம், டைமண்டும் எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் சாலிட்ரிஸ், அந்த கொஞ்சம் அந்த டைமண்டில் சில இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது இல்லாமல் நம்ம நார்மலாக எடுக்கிறதுல அப் டு 18% வரைக்கும் இதுலேயுமே நம்மளுக்கு பெனிஃபிட் உண்டு. அண்ட் சில்வர்லேயுமே வந்து மேக்கிங் சார்ஜ்லேயோ இல்லை வேஸ்டேஜ்லையோ நம்மளுக்கு பெனிஃபிட் 18% வரைக்கும் உண்டு. இது நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம், இதுலேயும் 50% தான். என்ன விதமான கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறோமோ அந்த 18%லேயே 50% தான். அதுக்கு மேலே வரதுக்கு நம்ம பே பண்ணணும். அதை நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% per கேரட்க்கும் 25% per மேக்கிங் சார்ஜுக்குமே வந்து டைமண்டில் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% மேக்கிங் சார்ஜில் 50% வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து கிராம்காக இருக்கிறதுல நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து 10th மந்த் நம்ம பே பண்ண போகிறோம். 11th month ஸ்கீம் என்னைக்கு லாஸ்ட்டாக பே பண்ணுறோமோ அப்பயே வந்து நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 10th month பே பண்ணிவிட்டு கையில் 11th month அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி 2த்துலேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆப், 2த்துக்குமே ஆப் அவைலபிள் இருக்குது. நம்ம ஆப் மூலயமாவே மந்த்லி நம்ம பேமெண்ட்டை பே பண்ணிட்டு வரலாம். அண்ட் ஏதாவது டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்லாகில் தெளிவாகவே வந்து டேப்லெட் காலம் போட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம 6 month வரைக்கும் பே பண்ணணும். 6 month பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 50% வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் உண்டு நம்ம எடுக்கிறதுல. 7th month, 8th month, 9th month அப்படி நம்ம நடுவில் ஏதாவது ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 10th month பே பண்ணுறோன்னா 100% வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். வேல்யூ பேஸில், வெயிட் பேஸில் 50% வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து வேஸ்டேஜுக்கு தான் இந்த பெனிஃபிட்டு. ஸோ நம்ம வந்து பிரேக் பண்ணாமல் பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி ஆஸ் யூஷுவல் கஸ்டமர் தான் பே பண்ணணுன்றது. அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து எல்லா விதமான மோடும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. காரணத்தை கொண்டும் கேஷ் வந்து ரீஃபண்ட் கிடையாது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோல்ட் காயின், இந்த இதில் வந்து நம்ம கோல்ட் காயின் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். கோல்ட் காயினுக்கு வேஸ்டேஜும் கிடையாது, மேக்கிங்கும் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோல்ட் காயின் எடுக்கிறோம் அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட் பேஸ்டு போயிடலாம். வெயிட் பேஸில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்க கிராம்ஸ் இவ்வளோ வருது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து 18% வரைக்கும் 50%, அதாவது 9% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு வேஸ்டேஜில். ஆனால் நம்ம எடுக்கிற ஜுவல்லரியோட வெயிட் வந்து 16 கிராம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 8.46 இந்த கிராம்ஸில் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 8.46 நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருக்க வெயிட்டுக்கு 50% வேட், அதாவது 14%ல் நீங்கள் வந்து ஜுவல்லரி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் 50% தான் நம்மளுக்கு லெஸ் ஆகும். தட் இஸ் 7% தான் டிஸ்கவுண்ட். பேலன்ஸ் 7%ம் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணி தான் பேலன்ஸ் இருக்க வெயிட்டுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8.46க்குமே நம்ம 7% டிஸ்கவுண்ட் பே பண்ணணும். அண்ட் அகெயின் அதில் இருக்க பேலன்ஸ் வெயிட்டுக்கு டோட்டலாக 14% வந்து நம்ம போட்டு எடுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் கேல்குலேட் பண்ணி அவங்க அமௌண்ட் சொல்கிறதுக்கு ஜிஎஸ்டி 3% பே பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் பேஸ்டும் சேம் தான். 60,000 நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,10,000க்கு நம்ம வர்த்தில் ஒரு ஜுவல்லரி எடுத்திருக்கோம், அதாவது கோல்டோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்திருக்கோம் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு 18% வரைக்கும் உங்களுக்கு வந்து 60,000 தான் 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 18%ல் நீங்கள் எடுத்துட்டீங்க ஒரு ஜுவல்லரி அப்படின்னா 18%ல் 60,000 அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் 18% வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 50,000க்கு அந்த 18% வேட்டை வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அது 18% இருந்தாலும் சரி, 14% இருந்தாலும் சரி, 12% இருந்தாலும் சரி, பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு நம்ம தான் அதை வந்து பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுக்கும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும், அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம தான் பே பண்ணணும். இதுதான் சிட்டோடைய ஃபார்மேட். இது வந்து நீங்கள் சில்வர் எடுத்தாலும் அதே தான், டைமண்ட் எடுத்தாலும் அதே தான், ஒரு கேல்குலேஷன் அப்படி தான் வரும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி இவ்வளோ பே பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இவ்வளோ கிராம் இவ்வளோ அமௌண்ட்டாக ஆட் ஆகிருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து அன்னைக்கு டேட்டில் என்ன வெயிட் கிராம் ரேட் வருதோ வேல்யூவாக இருந்தால் மட்டும் கிராம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிராம்ஸ் ஆட் ஆன் ஆகும். அதுபடி நம்ம எடுத்துகிட்டு சேம் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா வேல்யூக்கு என்ன மாதிரி வரும்னா அதே மாதிரி நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் வெயிட் பேஸ்டாக இருந்தால் நம்ம அன்றைக்கி என்ன வெயிட் கிராம் வெயிட் இருக்குன்றது நம்மளுக்கு இஷ்யூஸ் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெயிட்டில் தான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் வேஸ்டேஜ் மட்டும் நம்ம 50% மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 9% நம்ம என்ன வெயிட்டில் எடுக்கிறோமோ அதில் உள்ள 50% ஆஃப் வேட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஓவராலாக உள்ளது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா நம்ம வந்து வேல்யூ பேஸ்டும் சரி, வெயிட் பேஸ்டும் சரி, வேல்யூ பேஸில் நம்ம வச்சுருக்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஜுவல்லரி எடுக்கிறோம். 60,000னா 60,000க்கே நான் ஒரு ஜுவல்லரி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஜுவல்லரி வந்து 23% வேஸ்டேஜில் இருந்தால் நம்ம அமௌண்ட்டுக்குள்ளேயே நம்ம அந்த 23%ல் ஒரு ஜுவல்லரி பார்த்துருக்கோம் அப்படின்னா 18% டிஸ்கவுண்ட் போக 5% ப்ளஸ் 3% மட்டும் நம்ம பே பண்ணி அந்த ஜுவல்லரியை நம்ம எடுத்துக்கலாம். வேல்யூவில் 60%ல் உள்ள வேல்யூவிலே 60,000ல் உள்ள ஜுவல்லரியவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் பேஸ்டும் சேம் தான். நீங்கள் அக்யூமுலேட் பண்ண வெயிட்டுக்கே வந்து ஜுவல்லரி எடுத்துட்டீங்க, எக்ஸஸாக எடுக்கல, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆனால் அதோட வேஸ்டேஜ் வந்து 25% இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 9% டிஸ்கவுண்ட்டில் போயிடும். 25%ல் 9% டிஸ்கவுண்ட்டில் போயிடும். பேலன்ஸ் இருக்க 9% ப்ளஸ் 7%, அதாவது 18ல் சொல்கிறேன் நான், 18% நம்மளுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க இல்லைங்களா பெனிஃபிட்டில், அதில் உள்ள 9% ப்ளஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 7%, இந்த வேட் வந்து நம்ம தான் பே பண்ணணும். ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி பே பண்ணி நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா நம்ம சேர்க்குற வெயிட்டுக்கே நம்ம அப்படியே ஜுவல்லரி எடுக்கிறோம் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். மோஸ்ட்டாக நம்ம சேர்க்குற வெயிட்டுக்கே வந்து எடுப்போமா, நம்ம கூட குறைதான் எடுப்போம். கண்டிப்பாக கூட போட்டு எடுக்கணும் தான் நினைப்போம். கூட போட்டு எடுக்கிறதுக்கு தான் வந்து நான் இதை சொல்லியிருந்தேன். எக்ஸஸாக எடுக்கிற வெயிட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபுல் இது வந்து வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜிஆர்டியில் வந்து கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி 20% அந்த மாதிரி 22, 25, 26, 27 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சிட் ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும், கலெக்ஷன்ஸ் எனக்கு அங்கே தான் பிடிக்கும், நான் அந்த கடையில் தான் நிறைய எடுப்பேன், எனக்கு அதுதான் ராசியான கடை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சிட் ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த சிட் ஸ்கீமில் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த சிட் ஸ்கீம் வர்த்து தான் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைப்பா முன்ன மாதிரி இல்லை, இந்த சிட் ஸ்கீமில் பெருசாக நம்மளுக்கு லாபம் இல்லை, ஏன்னா இப்போ வேஸ்டேஜ் அதிகமாக தான் வச்சுருக்காங்க அப்படின்றவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.